கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். உன்னத பாட்டு 1:7. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா, அலைந்து திரிகிறது. ஆத்துமா நேசர் என்ன செஞ்சுறாரு, அவரோட மந்தைகளை மத்தியான வேலையில் அமர பண்ணி நல்ல இடத்துல கொண்டு வைக்கிறாரு. இன்னைக்கு மத்தியான வேலையில் நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சில பிரச்சனைகளில் இருக்கிறோம். அப்போ இந்த மத்தியான நேரத்துலையும் சரி, எந்த நேரத்துலையும் சரி, ஆண்டவர் அமைதலாக கொண்டு வந்து விற்கிறாரு. ஆனால் தோழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரே அறிஞ்சவங்க தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட நெருங்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க அலைஞ்சு திரிவாங்க. அப்படின்னா கூட்டாளிங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றுறது. அவங்க எப்படி எங்கே வெளியூருக்கு போகிறாங்களோ இவங்களும் சேர்ந்து வெளியூருக்கு போவாங்க. அப்படியே ஆளை பார்த்தே இதே தான் ஆள். ஆனால் பிரியமானவளோ ஒரு திங்கிங் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு கர்த்தரை நேசித்த பிள்ளைங்களும் சரி, அவங்களுக்கு திங்கிங் வந்துடும், ஆண்டவரே நான் அலைஞ்செலாம் தெரிய மாட்டேன், எனக்கு நீங்கள் எப்படி அவங்களோட மந்தைகளை அழகாக அமர பண்ணுறீங்களோ எனக்கும் அதை அமர பண்ணுங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஈசாக்கை பார்த்தீங்கன்னா மத்தியான வேளையில் அவர் தியானிக்கிறாரு. மத்தியான வேளையில் தியானிக்கும் போது அவருக்கு ஏற்ற மணவாளியை ரெபேக்காவை கொண்டு வர்றாரு. அப்போ இவர் போய் அலையில. இன்றைக்கி அநேக நேரத்தில் மணவாளியை திருமணம் பண்ணுறதுக்கு ஆணும் பெண்ணும் சரி, இந்த ஃபேஸ்புக்கில் பார்க்குறது, சோசியல் மீடியாவில் பார்க்குறது, இதனால் அநேக குடும்பங்கள் செதறி போயிடுச்சு. அப்போ நம்ம அலைஞ்சு திரியக்கூடாது. கர்த்தருடைய பிரியமான மற்றவங்க மாதிரி காப்பி பண்ணி செய்கிற மாதிரி இருக்காதபடி, எப்படி ஈசாக்கு தன்னை மத்தியான வேளையில் அவனுக்கு வேண்டியது, அவனுக்கு ஆறுதல் வேண்டியது, அவனுக்கு தேவையான காரியங்கள் வந்தது போல் இன்றைக்கி நம்மளுக்கு அநேக தேவைகள் இருக்குது இந்த உலகத்தில். நம்மளுக்கு போய் தேவ சமூகத்தில் அமருவோம், வேத வசனத்தை தியானிப்போம். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளுக்கு கொண்டு வருவார். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.